அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 28/8/2024 அருமையான புதன்கிழமை மருத்துவம் செய்வதற்கு உகந்த நாள். நீங்கள் மருத்துவரை அணுகுவதற்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். புதன் தான் மருத்துவம் செய்வார். மருத்துவம்னு ஞாபகம் என்னென்னா, இப்போ பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூரில் போயிட்டு சாய் சிவா நோட் புக்ஸ் அங்கே நம்ம ஒரு மாதேஸ்வரர் காசிபான லிங்கம் பிரதிஷ்டை பண்ணோம். அப்போ அங்கே ஷீரடி சாய்பாபாவுடைய சீடராக இருந்த திரு மதுசூதன் அவர்கள் வந்திருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் நிர்வகிச்சிட்ருக்காங்க. ஒரு 2000 ஏக்கரில் ஒரு ஆசிரமம் ஒன்று நிர்வகிச்சிட்ருக்காங்க. A to Z எல்லாமே ஃப்ரீ. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மருத்துவத்திலேருந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு, மருத்துவம் எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட்ற மருந்து மாத்திரை வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். அவர் வர்ற துர்காஷ்டமி அன்னைக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய மனிதர் கூப்பிட்ருக்கார் அப்படின்ட்டு. அவருடைய CEO சொன்னார், சாமி பிரைம் மினிஸ்டர் தாங்க கூப்பிடுவார், லோக்கலில் CM கூட கூப்பிட மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். அவர் உங்களை கூப்பிட்ருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் துர்காஷ்டமி அன்னைக்கு கலந்துக்குங்க அப்படின்னாரு. துர்காஷ்டமி அன்னைக்கு நடக்கக்கூடிய யாகத்தில் பெங்களூரில் கலந்துக்கலான் இருக்கிறேன். இறைவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் இதுவும் ஒன்றாக இருக்கட்டும். புதன்கிழமை அருமையான ஒரு விஷயம். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். 6:10 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி. காலையில் 6:10 வரைக்கும் நவமி இருக்கிறது, பின்பு நாள் முழுவதுமே தசமி. இரவு 8:33 வரைக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரம், பின்பு திருவாதுரை ஆருத்ரா நட்சத்திரம். அதிகாலை 1:39 வரைக்கும் ஹர்சனம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 11:43 வரைக்கும் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். அதன் பின்பு சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. காலை 6:10 வரைக்கும் கரசை கரணம், பின்பு மாலை 5:34 வரைக்கும் வணிசை சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. அன்பர்களே, தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரரை இன்று மாலை வணங்க இருக்கிறோம். மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர். எதற்காக அப்படின்னா ரிஷப வாகனம் செய்யலான் இருந்தோம். அதனால் ரிஷப வாகனம் செய்வதற்கு நம்ம சிற்பியோடு நம்ம ரிஷப வாகனம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு இன்று அளவெடுப்பதற்காக கோயில் நிர்வாகத்திடம் அது எப்படி வேண்டும் என்பது கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நம்ம ரிஷப வாகனம் செய்வதற்காக தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் மாலை வழிபாடு செய்துவிட்டு அங்கே ஒரு சில வேலைகள் நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க தஞ்சாவூர் கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க 28ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு வாங்க. தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் நம்ம சந்திப்போம். ஒரு நபருக்கு 333 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ரிஷப வாகனம் செய்வதற்கு ஒரு நபருக்கு 333 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு ஜிபே நம்பர் உங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பங்களிப்பையும் வசிஷ்டேஸ்வருக்கு செலுத்துங்கள். வாழ்க்கையில் கிடைக்காது. நீங்கள் கோயிலுக்கு என்ன வேணால் வாங்கி வைக்கலாம், ஆனால் வாகனம் செஞ்சு வைக்கிற ஒரு விஷயம் யாருக்கும் அவ்வளோ எளிதாக கிடைக்காது. மக்களோடு மக்களாக இணைந்து நாம் இதை செய்வோம் என்பதற்காகவே ஆளுக்கு 333 கூட்டினா 9 வரும். 3 குரு பகவான் கூட்டினீங்கன்னா 9 வரும். அதனால தான் 333 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுருக்குறோம். வாங்க, நம்ம அனைவரும் ஒன்றாக வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் சந்திப்போம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை
அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள், சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் புதன்கிழமை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க வியாழக்கிழமை அருமையாக எப்படி இருக்கிறது, சித்தி நாமயத்துடன் கூடிய வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.